கிருமி ஏன்னா அந்த வெள்ளை அணுக்களை அனுப்பி 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல போனா அந்த கிருமி உயிர் வாழாதுங்கிற அறிவியல்ல தான் 100 டிகிரி செல்சியஸுக்கு வருது. அடுத்த அதாவது 105 டிகிரிக்கு மேல உடம்பு போனுச்சுன்னா அடுத்த 1 மணி நேரத்துல மரணத்தை தடவிடுவான். அந்த இதுக்கும் கீழே 97 டிகிரிக்கும் கீழே வந்தாலும் அடுத்த 1 மணி நேரத்துல மரணத்தை வரும். 100 டிகிரிக்கு போனா மற்ற கிருமிகள் உயிர் வாழ முடியாதுங்கிற அறிவியல் தெளிவு தான் நம்ம உடம்பு சூடாகுது. இது அறிவியல் தெரியாம நம்ம இங்க வரல. அவர் நீங்க சொன்ன அறிவியலை ஏத்துக்கலங்கிற கோபத்துல தான் அவர் போயிட்டாரு. இன்னைக்கு காரணம் டாக்டர் வராததுக்கு காரணம் நீங்க சொன்ன அறிவியலை ஏத்துக்கல, அவ்வளவுதான். நமக்கு தெரிஞ்ச அறிவியலை வச்சே விளக்கங்களாம். நாங்களும் அறிவியல் தெரியாம வரல. அதுக்கப்புறம் முதல்ல கெட்டவனை தண்டிக்கணும். இல்ல சரி, கெட்டவன் அப்ப கடவுளோட கட்டுப்பாட்டுல இல்லீங்களா? அப்ப கெட்டவன்லாம் யாருங்க? இப்ப அதாவது படைக்கும் போது எல்லாரையும் ஒன்னா படைச்சாரு. மனிதனை அந்த சைத்தானை விட்டு வணங்க சொன்னாரு. நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை வழி கெடுத்துருவேன், நீங்க வாய்ப்பு கொடுங்க, என்ன கடைசி உலகம் அழிகிற வரைக்கும் உங்களுக்கு நான் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் எவ்வளவு பேர் வழி கெடுக்கிறேன்னு பாருங்க. நீங்களே தான் வாய்ப்பு கொடுத்தீங்க. அப்புறம் வழி கெடுத்துட்டானே நீங்க இப்படி வழி கெட்டு போயிடுவேன், அவன் பேச்சை கேட்காத பேச்சு ஏன் புலம்பணும்? வழி கெடுக்க அனுப்பி விட்டா வழி கெடுத்துக்கிட்டு இருக்கான். நீ ஏன் அப்புறம் குறுக்க புந்துக்க லபோ லபோன்னு ஒவ்வொரு சமயத்திலையும் கத்திக்கிட்டே இருக்கணும்? ஒவ்வொரு பக்கத்துக்கு பக்கம் முரண்பாடு எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, எந்த பக்கத்தை புரட்டினாலும் மிரட்டல். வழி கெடுக்கப்பட்டவர்களே நீங்கள் நேராக சொல்லுங்கள். ஏன் நேரா சொல்லணும்? நீங்க முன்னாடியே எல்லாரையும் நேராவே வச்சிருந்தா ஏன் அந்த சைதான அப்ப முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, இந்த வேலைலாம் வச்சுக்க கூடாது, நான் சொன்ன கேளு அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. வழி கெடுக்க விட்டுட்டு அப்புறம் அவங்க தூதர்களை அடிச்சு கொண்டுட்டாங்க, முறை தவிர முறையில் தூதர்களை அடிச்சு கொண்டாங்கன்னாக்கா அப்புறம் ஏன் அது சைதான் செயல்னா அப்ப கட்டுப்படுத்தணும். நீ அப்போ மத்த ஆட்கள்லாம் கடவுளோட கட்டுப்பாட்டுல இல்லீங்களா? கடவுளோட நிலைப்பாடு என்ன? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அரிசி மேல உட்காந்துக்கிட்டு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புறாரா? ஒரு சரியான பிசினஸ் மேன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அரிசி மேல உட்காந்துக்கிட்டு ஒரு பிசினஸ் மேன் மாதிரி முதல்ல ஆள் அனுப்புறது, அதை சொல்லிட்டு கேட்கலன்னா அவங்களை அழிச்சிடுறது. வெறுமனே அதுவும் இல்லாம மத்த சமயத்துல எந்த விதமான இது இல்லாம அவங்களே வேற அடிச்சு கொண்டுறாங்க சொன்ன வந்த ஆளையே. சில சமயத்துலதான் அதாவது மொத்தம் ஒரு 7 பேரா பிறவின்னு சமூக அப்புறம் இன்னும் சிறு குறுகிய காலங்கள் தான் அடிச்சு கொண்டு இருக்காங்க. மற்றது எந்த விதமான ஆதாரமும் வழங்கப்படல. வந்தாங்க சொல்றாங்க, கேட்கலன்னா மிரட்டுறாங்க. திடீர்னு அது என்ன மிரட்டதுக்கு காரணம் என்னன்னா, முன்னாடி இருக்க சமூகத்தை நீ பாக்கலையா என்ன? அதாவது கொல்லப்பட்டவர்கள் யாரும் மிகப்பெரிய குற்றங்கள் செய்யறதா குரான்ல போடல. கடவுளை மறுப்ப ஏக கடவுளை மறுத்தவர்கள் அவங்க வேற ஒரு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது உருவம் உள்ளவங்களை கும்பிட்டாங்க, அது குற்றம் ஆயிடுமா? உடனே அவங்க கொண்டுட்டோம். திடீர்னு ஒரு இடி இறங்குனுச்சு, அவங்களை நீங்க பாக்கலீங்களா? நீங்க மால சமுதாயத்தில் இருக்கிறவர்களை பார்க்கவில்லையா? நீங்கள் வழிகெடுத்து போய் கொண்டு இருக்கிறீர்கள். இதேதான் பக்கத்துக்கு பக்கம் பாருங்க, பக்கத்துக்கு பக்கம் மிரட்டல். வழிகெடுத்து போயிட்டாங்கன்னா வழிகெடுக்க வச்சது அவரு தானே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் கடவுளோட என்னுடைய அனுமதி இல்லாம செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வழிகெடுத்து போனவங்க எல்லாம் வசப்படுறது எதுக்கு? அதாவது சைத்தானை யார் படைச்சது? அவரை வழிகெடுக்க விட்டது யாரு? வழிகெடுக்க விட்டான்னா அப்படியே போயிட்டு இருங்க, நேரா போ. அப்புறம் ஏன் திரும்பி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அரசுல உட்காந்துக்கிட்டு ஏன் அப்புறம் ஆட்சி கீழே இறங்கி வரணும்? ஒரு ரூல்ஸ போடுறீங்க, சரி சட்ட திட்டங்கள் சிறப்பா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ரூல்ஸ போட்டீங்கல்ல, ஒருத்தவங்க மீறுறாங்க. அதாவது சாதாரண ஒரு விஷயம், அதாவது விவாகரத்து இதாவே இருக்கட்டும், 3 தடவை தலாக் சொன்னாக்கா அதுக்கப்புறம் ஈஸியா நீங்க அதுக்கு முழு விளக்கங்கள் சொல்றீங்க. சரி, 3 தடவை தலாக் சொன்னாக்கா அவங்க ஈஸியா அதாவது வச்சு நாங்க குடும்பம் நடத்த முடியலன்னா பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். அதுல 3 தடவை சொல்லிட்டு ஈஸியா விளைவிக்கலாம். மத்தவங்க மாதிரி 1 வருஷம் காத்திருந்து அதுக்கப்புறம் மிகுந்த கஷ்டத்துக்கு நடுவுல அவங்கள வச்சு சித்திரவதை பண்ணாம ஈஸியா சொல்லிடலான்னு. சரி, ஈஸியா சொல்றத மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு திரும்பி மகர் கொடுக்காம அவங்களை கழட்டி விட்டவங்க இங்க இந்தியாவுல இல்லையா? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஆதாரபூர்வமா ஒன்னா காமிக்கிறேன். அப்போ அவங்க எந்த விதத்துல அல்லாஹ் தண்டிக்கிறார்? அப்ப வெறும் பேச்சு மூலியா, அதாவது ஒரு புத்தகத்து மூலியமா சொல்லிட்டாக்க அல்லாஹ் வேலை முடிஞ்சு போயிடுச்சாங்க. அதை எப்படி தட்டி கேட்கணுமா இல்லையா? இதுக்கு கேட்டா மறுமையில தண்டிப்பாருன்னா அப்ப இப்ப நிகழ்காலத்துல எப்படி தண்டிப்பார்? அப்புறம் எதுக்கு அந்த விஷயம்? எதுக்கு அந்த புத்தகம்? மறுமையில தண்டிப்பார்னா இப்போ நீங்க சொல்லியிருக்க விஷயத்துக்கு அதுக்கு நீங்க எப்படி நீங்க கட்டுப்படுத்துறீங்க? மனுஷனை எப்படி கட்டுப்படுத்துறீங்க? மனுஷனோட செயல்கள்ல கடவுளோட ஆளுமை எந்த விதத்துல இருக்கு? அதாவது அது எல்லை கோடு. நீங்க கடவுளை மறுத்தா மட்டும் கொண்டுட்டா அது நியாயம் இருப்பாதுங்க. கடவுளை மறுத்தா உடனே அதை கொள்ளுறது நியாயமா எனக்கு படல. இந்த மாதிரி முரண்பட்ட கருத்துகள் ஒவ்வொன்றுலயும் அதாவது நீங்க ஒரு கற்புன்னு ஒரு இடத்துல சொல்றீங்க, ஆணுக்கு கற்பு தேவைன்னு இது இருக்கு. அப்புறம் ஒரே ஆளை சாதாரணமா 4 கல்யாணம் பண்ணிக்கலாம். வலதுகரம் கைப்பற்றிய பெண்ணுன்னா அடிமை பெண்களை நீங்க இஷ்டம் போல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 அதாவது அனாதை பெண்களை அவங்கள இஷ்டம் போல 2 2ஆகவோ 3 3ஆக உங்களுடைய ஆதரவு தேடி அனாதையாக இருக்கிற பெண்களை
எவ்வளவு பேர் அதாவது 4 கிட்டத்தட்ட ஒரு 12-16 வச்சுங்களேன். அப்புறம் கணக்கு இல்லாம நீங்க பட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் கருப்பு எங்கேருந்து வருது அதுல? இப்படி முரண்பாடு மாறி 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 இருக்கு. அப்புறம் திரும்பி அதே வந்து அந்த அறிவியலுக்கு போவோம். முன்னாடி சொல்லதில்ல, அதாவது நீங்க இறைவேதம் அதை புடிச்சுக்கிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கற்பிச்சுக்கிட்டு இருந்தா அது உங்களுக்கு அப்படிதாங்க தோணும். இதை நம்ம அப்படி திரும்பி திரும்பி எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? நீங்க அறிவியல் அப்ப நீங்க இப்ப சாதாரணமா சொல்ல வரும்போது இந்த 5000 கிலோமீட்டர் இந்த 500 மீட்டர் உள்ள போனாக்கா அது வந்து மூச்சு திணறி நீங்க இறந்துருவீங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருந்தா நீங்க ஏத்துக்க வேண்டியதான். அந்த அளவுக்கு ஒரு அறிவு இருக்குன்னா அப்போ இல்ல அது அவர் சொல்லிருக்கலாம். அப்படி சொல்லலையே, இருட்டுல ஒரு மிகப்பெரிய குகை உள்ள நீ அந்த அளவுக்கு ஒரு குகை அவர் பார்த்திருந்தா அதை உள்ள விழுந்தாக்க நம்ம மேல விழுவோமான்னு அவருக்கு தெரியாதா? அப்படிதான் தர்க்கம்னா அப்படிதாங்க பண்ணோம். அந்த காலத்துல அவர் எப்ப எந்த விதத்துல சொன்னாரு? 1500 வருஷத்துக்கு முந்தைய எப்படி சொன்னாரு? ஒரு மிகப்பெரிய ஒரு மலை அளவுக்கு இருக்கிற குகை உள்ள மனுஷன் போயிட்டு வந்துருமான்னு நினைச்சிட்டா அவரால் முடிஞ்சிருக்குன்னு தோணு இருக்குமா? அதுக்கு புதுசா ஒரு ஆள் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, சூப்பர் பவர் எல்லாம் வரணும்னு அவசியம் இல்ல. எல்லாத்துக்கும் அறிவியலை கூப்பிட்டுருங்க. நேத்து சொன்ன அறிவியலுக்கு ஏத்துக்கவே இல்லை நீங்க, இன்னைக்கு அறிவியலை கூப்பிடுறீங்க. ஐயா போயிட்டாருன்னா நேத்து சொன்ன அறிவியல் தான் இன்னைக்கு இருந்திருப்பாருல்ல அவரு. நேற்று வந்து அவரு நீங்க வந்து அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து தவறான ஒரு விளக்கம் சொல்லணுங்கிற எந்த அவசியம் இல்ல. அவர் ஒரு நாளைக்கு ஒரு 18 ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு எம்டி படிச்ச ஒரு டாக்டர். அவர் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷனோட வந்து இங்க வந்து நமக்காக செஞ்சு காமிக்கிறார். அவர் உங்கள் விதத்துல வந்து எப்படி, ஏன், அதனால அவருக்கு என்ன ஆதாரம்? ஏதாச்சும் ஒரு மதத்து சார்பா சொல்லி உங்களை ஆள் சேர்த்திருந்தாக்கா அப்படி ஆள் சேர்க்கிறவங்களுக்கு பணம் வருது, அது மூலியமா வேணா ஒரு லாபம் அடைஞ்சிருக்கலாம். இல்லன்னு சொல்றதுனால என்ன லாபம் கிடைக்க முடியும்? அவர் உண்மையை சொன்னாரு, அதை நீங்க ஏத்துக்கவே இல்ல. இப்ப சொல்லிட்டு போறதுனால எனக்கு ஏதாச்சும் யாராச்சும் கொடுக்க போறாங்களா? என்னுடைய 2 நாள் வேலை போச்சு வீட்டுல தான், இதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்க முடியும்? அவர் சொன்னதை நீங்க ஏத்துக்கல, வரல. அவரு இருந்திருந்தா சிறப்பா இருக்குன்னு சொன்னா நீங்க தானே அவங்க இது பண்ணல. இப்ப நீங்க உங்களுடைய சொல்ற விதத்துல எந்த விதத்துல அறிவியலுக்கு நாங்க ஒவ்வொருத்தரையும் அதை மறுத்து சொல்றோமே, எங்களுக்கு அறிவியலா பள்ளியாது. நீங்க அந்த சமயத்துல எந்த அறிவியல் நீங்க சொல்றீங்க? கோத்துக்கிறீங்க. அங்க இருக்கிற நீங்க சொல்றது அறிவியல் தான், அதை மறுக்கலையே. அறிவியல் பூர்வமான விளக்கத்துல சொல்லி இருக்கிற விஷயத்த கூட சேர்த்துக்கிறீங்க. அப்ப அவர் சொல்லி இருக்கிற விஷயத்துக்கு நேரடியான அர்த்தம். அதாவது நீங்க சொல்ற மாதிரி 5000 கிலோமீட்டர் ஆழம் இருக்கிறதுல உள்ள விழுந்தா அழுத்தம் தாங்காம இறந்துருவீங்க, வெப்பம் அதிகமா இருக்குன்னு சொல்லி இருக்காரா? ஒரு இடத்துல கூட அப்படி அறிவியல் அவர் சொல்லவே இல்லை, நேரடியான விதத்துல சொல்லவே இல்லை. நீங்க அதெல்லாம் சேர்த்துக்கிறீங்க, அறிவியலை சேர்த்துக்கிறீங்க. ஆனா நேத்து நாங்க அறிவியல் பூர்வமாவே சொன்ன விஷயத்த நீங்க எடுத்துக்கவே இல்லை. வேண்டுங்கிற இடத்துல அறிவியலை விட்டுற வேண்டியது, வேண்டாத இடத்துல அறிவியலை சேர்த்துக்க வேண்டியது. எல்லா இடத்துலயும் முரண்பாடுன்னா முன்னாடி, அதாவது உள்ள குரான்லயும் இதேதான். ஒரு விஷயத்துல வந்து கலாலான்னு ஒரு விஷயத்திலையும் மற்ற ஒரு இடத்துல, அதாவது சொத்துக்கள் பிரிக்கக்கூடிய இடத்துலயும் முரண்பாடு இருக்கு. கலாலால வந்து மாத்தி இதுல வந்து என்ன சொன்னீங்கன்னா புகாரிய வந்து ஒரு இடத்துல சேர்த்துக்கணும். அப்ப புகாரியோட அர்த்தத்தின் பேர்ல தான் அந்த இடத்த விளங்கிக்க முடியும். கலாலாவுல அந்த அதிகாரத்தை வந்து நீங்க முழுசா விளங்கிக்கணும்னா புகாரிய படிக்கணும்னு சொல்றீங்க. இன்னொரு இடத்துல நபிகள் நாயகத்துக்கு வந்து 6 மாசம் வந்து பிறக்கணம் இல்லாம இருந்தாரு, அவருக்கு வந்து ஒரு சூன்யம் பிடிச்சிருச்சு. அதனால வந்து அவரு மனைவி கூட உணர்வு கொண்டதையோ இல்ல வந்து உணவு கொண்டதையோ கூட தெரியாத அளவுக்கு ஒரு பிறக்கணம் இல்லாத இருந்தாரு அப்படின்னு புகாரி சொல்லுச்சு. அதனால புகாரியை நீங்க ஏத்துக்க கூடாது. அப்படி சொல்லிட்டு அவர் எந்தெந்த சமயத்துல அந்த அதிகாரத்தை சொன்னார்னு தெரியாம போயிடும். அதனால ஒட்டுமொத்த குரானையும் மறுக்க வேண்டியிருக்கும். புகாரியை விட்டுருங்கன்னா விட்டுறணும், அறிவியலை விட்டுருங்க. புகாரியை விட்டுருங்க, திரும்பி கூப்பிடாதீங்க. அதை இன்ஜில் வேதத்தை விட்டுட்டீங்கன்னா விட்டுறணும். திரும்பி அதுல இருந்து கொஞ்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மாத்தாம எடுத்துக்கிட்டோங்க. தேவைங்கிறப்ப விட்டுறது, தேவையில்லாதப்ப எடுத்துக்கிறது. இது அறிவியல் இல்லையே, இது பகுத்தறிவா? நேரடியா வரணும், அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். இன்னும் முரண்பாடுன்னா உங்களுக்கு, அதாவது கற்பு விஷயத்திலும் சரி எல்லா விஷயத்துக்கும் புட்டு வைக்கலாம். அந்த 5 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் அறிவியலுக்கு அதாவது அவர் அறிவியல் விளக்கத்தோட வானத்தில் போகிறதுக்கும் மற்ற விண்ணை புலந்து போறதுக்கு உன்னை கண்டுபிடிப்பீங்கிறதுக்கும் அவருக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு அறிவியல் தரமான ஒண்ணு ஏவுகணை கண்டுபிடிச்சதுக்கு இல்ல இருக்கும்பீங்க. உன்னை ஏதாச்சும் ஒரு கோர்வையா ஏதாச்சும் உள்ள இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு ஏவுகணைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்க கூடாது. அறிவியல் பூர்வமாவே இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த காலத்துல சொன்னதை நேரடியா தான் புரிஞ்சுக்கணும். சரிங்க. முன்னாடியே சொன்னேன், கேள்வியை வந்து முழுமையா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்னீங்கன்னாக்கா அந்த கேள்வியை திரும்ப தொடர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஐயா என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இளிச்சவாயன் தான் உத வாங்குவான், புத்திசாலி உத வாங்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்டேன்னா, ஒரு அன்பே வடிவானவன், அருளே வடிவானவன் ஒருத்தனை அடிக்கலாமான்னு கேட்டேன். அவனை திருத்தணுங்கிறேன்.
அவன் ஏன் கெட்டவனா போறான்? அறியாமையால கெட்டவனா போறான், முரண்பாடா போறான். இப்ப நாங்கெல்லாம் இதுதான், எங்களெல்லாம் திருத்தி இருக்கணும். ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் எங்களை விட்டு வைக்கணும்? முன்னாடியே கேட்டேன், எல்லாரையும் மூழ்கடித்து கொன்று விட்டேன்னு சொன்னவர் ஏன் எங்களை கொள்ளன்னு கேட்டேன். எனக்கு 55 வயசு ஆகுது, இன்னும் கொள்ளல. இப்ப போனவருக்கு 70 வயசு. அந்த வயசானவர் போனார் பாருங்க, 70 வயசு. இன்னுமே அவர் தானாவே செத்து போயிடுவார், அவர் கொள்ள வேணாம் அவசியம் கிடையாது. எங்களை விட்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதில் வரல. அப்ப இழிச்சவாயன் தான் வாங்குவான், அறிவாளி வாங்க மாட்டானா? இது சாதாரண மக்களுக்குள்ள சமாச்சாரம். நம்ம பேசுறது இறைவனை பத்தி பேசிட்டு இருக்கோம். இறைவன் ஒருத்தரை திருத்தலாமா அழிக்கலாமா? தயவு செய்து அது நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும். ஏன்னா இறைவன்னா எல்லாமே தெரிஞ்சவன், எல்லார் மனதிலும் நான் தான் ஊடுருவி இருக்கிறேன்னு சொல்றான். அப்போ கெட்டவன் மனசுல அவர் தான் ஊடுருவி இருக்கணும், அதுதான் உண்மையா இருக்கணும். நீங்க சொல்ற அந்த வேதத்தில் எழுதுகிறபடி எல்லார் மனதிலும் இருப்பதை அறிய வல்லவன், எல்லோர் மனதிலும் புகுந்து உள்ளே இருக்கும் ரகசியங்களை நான் அறிந்தவன். அப்ப கெட்டவன்